இன்னைக்கு நம்ம 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்கலாம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அன்னை தமிழே அப்படிங்கிற ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம். ஓகே, அன்னை தமிழே அப்படிங்கிற ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம். அதை எழுதியவர் யார் அப்படின்னா நா. காமராசன். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதனோட ஆசிரியர் பேர் நா. காமராசன். இவர் வந்துட்டு புது கவிதைகளின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். ஓகேவா, இவர் மரபு கவிதைகளையும் எழுதுவார். இவரை வந்துட்டு உருவக கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர் வந்து புது கவிதைகளின் முன்னோடி. இவர் மரபு கவிதைகளையும் எழுதுவார். இவர் வந்துட்டு ஒரு உருவக கவிஞர் அப்படின்னு சொல்லி பல கவிஞர்களால் பாராட்டப்பட்டவர். ஓகே, இவர் வந்துட்டு தேனி மாவட்டம் மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். பெற்றோர் வந்துட்டு நாச்சிமுத்து லட்சுமி அம்மாள் அப்படிங்கிறவங்க. ஓகேவாமா, இவங்க வந்துட்டு அன்னை தமிழ் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே. அன்னை தமிழ் அப்படின்னா தமிழை வந்து தன்னுடைய அம்மாவா பாவிக்கிறார் அவர். ஓகே, அன்னை தமிழே என்னோட அம்மா அப்படின்னு சொல்றாரு தமிழை. என் ஆவி கலந்தவளே அப்படின்னா ஆவி அப்படின்னா உயிர். அந்த தமிழ் வந்து அவரோட உயிர்ல கலந்துருச்சாமா. என் ஆவி கலந்தவளே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னோட தாயாகிய தமிழே நீ வந்து என்னோட உயிர்ல கலந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, என்னை வளர்ப்பவளே. என்னை வளர்ப்பவளே, அதாவது அந்த தமிழ் வந்து அவர் வளர்த்துச்சாமா. அந்த தமிழ் மொழியை படிச்சு அதை பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே. என்ன சொல்றாராமா, அவரை வளர்த்ததும் தமிழ் தான். அந்த அவர் வளர்றதோட சேர்ந்து தமிழும் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னில் வளர்பவளே, எங்கோட சேர்ந்து நீ வளர்ந்துட்டு வர்றம்மா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, உன்னை புகழ்வதற்கே. உன்னை புகழ்வதற்கே அப்படின்னா அந்த தமிழினுடைய சிறப்புகளை சொல்வதற்காகவே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். என்ன சொல்றாருன்னு பாருங்க, உன்னை புகழ்ந்து பாடுறதுக்காகவே நான் இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். ஓகே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே. அதாவது தமிழ் மொழியில வந்துட்டு நிறைய இருக்கும். எந்த சொல்லி எப்படி மாத்தி போட்டு இது பண்ணாலும் அதுல ஒரு கவிதை நயம் இருக்கும், ஒரு பொருள் வரும், அதுல நிறைய விளையாடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. அவ்வளோ புகழ், அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஆனா அத்தனையும் வந்துட்டு என்னால உன்னை சொல்லி பாட முடியல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, அதாவது என் அன்னையாகிய தமிழே என்னோட உயிர்ல நீ கலந்திருக்கமா அப்படின்னு சொல்றாரு. என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்த்தவளும் நீதான். என்னில் வளர்பவளே, என்னால என் மூலமா வளர்ந்தவளும் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். உன்னோட சிறப்புகளை சொல்றதுக்காகவே நான் பிறந்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, அந்த சொல்லை கொண்டு தமிழ் மொழியை கொண்டு விளையாட கற்றுக் கொடுத்ததும் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, அதே சொல்லுனால வந்துட்டு உன்னோட புகழை என்னால கூற முடியல. அந்த அளவுக்கு உங்களோட தமிழ் மொழியில சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. ஓகேவா, நான் மறுபடியும் இந்த பாட்டை பாடுறேன், கவனிங்க. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, இப்போ இந்த செயல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க திருப்பி இது கேளுங்க, படிங்க. ஓகே, நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஓகேவா, நன்றி.